பெங்களூரு சாலையில் வரி செலுத்தாமல் சென்ற ஃபெராரி, போர்ஷே மற்றும் ரேஞ்ச் ரோவர் போன்ற 30 சொகுசு ஸ்போர்ட்ஸ் கார்களை கர்நாடக போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். டெல்லி, பாண்டிச்சேரி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட பல சொகுசு கார்கள் கட்டாய சாலை வரி கடமைகளை நிறைவேற்றாமல் கர்நாடகாவில் இயக்கப்படுகின்றன. இதை அறிந்த போக்குவரத்து துணை கமிஷனர் சி. மல்லிகார்ஜுன் 41 அதிகாரிகளுடன் பெங்களூரு சாலைகளில் சோதனையை மேற்கொண்டனர். அப்போது 30 சொகுசு வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட கார்களில் ஃபெராரி, போர்ஷே, BMW, மெர்சிடஸ், ஆடி, ஆஸ்டன் மார்டின் மற்றும் ரேஞ்ச் ரோவர் ஆகியவை அடங்கும். எனவே அதன் உரிமையாளர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 300 கோடி வரை வசூலிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே அதிக சாலை வரி கர்நாடக மாநிலம் வசூலிக்கிறது. ஒரு வாகனத்தின் வரி என்பது அதன் இருக்கை திறன், இயந்திரத்தின் கன அளவு, எரிபொருள் வகை, விலை மற்றும் எடை, அதன் பயன்பாட்டின் நோக்கம் மற்றும் வாகனத்தின் வயது ஆகியவற்றின் அடிப்படையில் 13 முதல் 93% வரை வரி விதிக்கப்படும். இருப்பினும் மின்சார கார்களுக்கு 4% மட்டுமே வரி விதிக்கப்படும். மேலும் 2024 டிசம்பரில் வாகன பதிவுக்கு கூடுதல் செஸ் வரியை கர்நாடக அரசு அறிமுகப்படுத்தியது. புதிதாக விதிக்கப்பட்டுள்ள செஸ் வரியில் பதிவு செய்யும் போது இருசக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 500 மற்றும் கார்களுக்கு 1000 ரூபாய் வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.